அவ எவ்ளோ கோவப்பட்டாலும், எவ்ளோ கத்துனாலும், அவகிட்ட நம்மளால தூரமா போவே முடியாது. அந்த மாரி ஒரு பெர்சன் அவ. பிக் பாஸ் தமிழ் நேற்று எபிசோடில் பார்வதி கேமரா முன்னாடி அழுதுருப்பாங்க. அம்மா அவங்க சொல்கிறது எதையுமே நம்பாதம்மா, நான் இங்கே லிமிட்டோட தான் இருக்கேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, ஸோ தயவு செஞ்சு இவங்க என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்கன்னா நீ நம்பாத, ஸ்ட்ராங்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருப்பாங்க. இதை பார்த்து மனம் உடஞ்ச ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலில் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் அவங்களோட ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணை அழிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கு, பட் அவளோட கேரக்டரை கேவலப்படுத்துகிற ரொம்ப மோசமான வழியை தான் பீப்புள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இந்த ஸ்டோரியை போட்டிருக்காங்க. பார்வதியோட கேரக்டர் அசாசினேட் பண்ணது அங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஜன் தான். ஸோ வந்ததுல இருந்தே கமருதனோட யூஸ்வலா பார்வதி தப்பா பேசினதா ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எபிசோட்ல பார்வதி என் மேல கை போட்டது எனக்கு தப்பா இருந்துச்சு, அதனால நான் கையை தட்டி விட்டேன், இந்த மாதிரி அக்காவோ தங்கச்சியோ எனக்கு தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கேட்டிருப்பாரு. ஸோ ஒரு தப்பான பொண்ணு எனக்கு தங்கச்சியாவோ அக்காவோ வேணான்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. நேற்று எபிசோட்ல பார்வதி அழுததுக்கு அப்புறம் ஜாக்லின் இந்த ஸ்டோரியை போட்டிருக்காங்க.